என் அன்பு குழந்தையே, இன்று இரவு உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மிக முக்கியமான திருப்பத்தை கொடுக்கப் போகின்றது. அதுவும் இன்று இரவு 12 மணிக்குள்ளாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அப்படியானால் நாளைய விடியலில் என் பிள்ளை ஒரு முக்கியமான மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நீ காணப் போகின்றாய். இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று இந்த பிரத்யங்கரா நான் சொல்வதை நீ தெளிவாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று. என் பிள்ளையே, சில விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை. எப்படி இதிலிருந்து நாம் மீண்டு வரப் போகின்றோம், எப்படி இதிலிருந்து நாம் நமக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்று சொல்லி என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அதற்கான அத்தனை விஷயங்களையும் நீ தேடி தேடி இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றாய். நம்மை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சரியாக உணரக்கூடிய மனநிலையில் இப்பொழுது நாம் இல்லை. அப்படித்தான் இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தும் விட்டது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில சந்தர்ப்பங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள துணிய வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்குள் நான் என்ன சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் எதை செய்ய முயற்சி செய்கிறாள் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உனக்கு நான் செய்கின்ற ஒவ்வொரும் எந்த அளவிற்கு உனக்கு மனக்காயங்களை கொடுத்து அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கின்றது என்பதனை இந்த பிரத்யங்கரா நான் நன்கு புரிந்து கொண்டேன். என் பிள்ளையை, இன்று இரவு 12 மணிக்குள்ளாக அப்படி என்ன நடந்துவிடப் போகிறது என்று தானே யோசிக்கின்றாய். என் பிள்ளையை, இன்று வளர்பிறை பஞ்சமியினுடைய இரவு. இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் நீ வணங்குகின்ற வராகி அம்மாவானவள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றத்தை நடத்தி கொடுக்க போகின்றாள். அவளினுடைய சக்தி இன்று அதிபயங்கரமாக இருக்கும். இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் அவளிடத்தில் நீ இதற்கு முன்னால் கேட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க போகின்றாள் என்பதனை தெரிந்து கொண்டுதான் இந்த பிரத்யங்கரா இதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை, நீ சொல்லலாம், அம்மா, நீ சொன்ன விஷயங்கள் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று. என் குழந்தையே, ஒரு விஷயம் உனக்கு நடக்கவில்லை, ஒரு விஷயம் உனக்கு தாமதத்தை கொடுக்கிறது என்றால் அந்த விஷயம் உன்னை வந்து சேராது என்ற அர்த்தம் கிடையாது. இந்த நேரம் அது உனக்கு கிடைப்பதற்கான நேரம் அல்ல என்பதுதான் அதற்கான அர்த்தம். அதனால் இந்த அர்த்தத்தை என் பிள்ளை சரியாக நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டாம் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையின் விஷயங்களை கொண்டு வாழ பழகிவிட வேண்டும். என் பிள்ளையை, இந்த பிரத்யங்கரா நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நல்லதொரு மனநிலையை கொடுக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன். அதற்காக என் குழந்தை, நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நான் தெரியாமல் இல்லை. உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு எதற்காக நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன் வாழ்க்கையை வாழ பழகிவிட வேண்டும். என் பிள்ளையே, அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பிரத்யங்கராவின் அன்பு மட்டுமல்ல, அந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அவர்கள் இன்று இரவு உன் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் அடித்து விரட்டிவிட வேண்டும். தேவையில்லாமல் உன்னை போட்டு குழப்புகின்ற விஷயங்களை எல்லாம் இன்றோடு நீக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து விட்டார்கள் அல்லவா? அதன் பிறகும் என் குழந்தை எதற்காக மனம் வேதனைப்பட போகின்றாய்? இனிமேலாவது இது போன்ற எந்த ஒரு விஷயங்களுக்கு
உனக்காகவும் உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்ளாமல் இரு. உனக்கு நீ வேண்டிய தெய்வம் நிச்சயமாக நீ கேட்டதை செய்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும். என்ன வந்தாலும் சரி, எது வேண்டும் என்று சொன்னாலும் சரி, உனக்கான சந்தர்ப்பங்களும் உனக்கான சூழ்நிலைகளும் உன்னை சரியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் சரியாக புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான புரிதல் உன்னோடு சேர்ந்து வந்துவிடும். உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்காமல் நன்மைகளை கொடுத்துவிடும். என் பிள்ளையை, பிரத்யங்கராவினுடைய அன்பை உணர்ந்தவர்களுக்கு தனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் என்னவென்று வெகு சீக்கிரமாகவே புரிய வரும். அதே நேரத்தில் தெய்வத்தை நான் கடமைக்குத்தான் வணங்குகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு தன்னை சுற்றி நல்லதே நடந்தாலும் அது அவர்கள் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். என் தங்கமே, உனக்கான நல்ல நேரம், உனக்கான நல்ல சூழ்நிலை என்று எல்லாவற்றையும் நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி தர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படியானால் இந்த நேரத்தில் என் பிள்ளை, எந்த காரணத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளாமல் நீ விட்டுவிடக்கூடாது. இன்று நான் சொல்வது போல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் வெளியேறி உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக நீ என்னிடத்தில் கேட்ட பல நல்ல விஷயங்களும் இந்த வராகியின் ஆசீர்வாதங்களோடு சேர்ந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது. பேரதிர்ஷ்டத்தை இந்த நாளில் என் பிள்ளை நீ பெற்றுவிடப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரப்போகிறது என்றால், அது உனக்கான நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கப் போகிறது என்றால், என்னை விட அதில் அதிகமாக சந்தோஷப்படுவது வேறு யாராக இருக்க முடியும்? என் குழந்தையே, நான் தான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் இயக்கி கொண்டிருப்பவள். உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை தெளிவாக எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பவள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை கண்டு முதலில் மனமகிழ்ச்சி அடைவது உன் பிரத்யங்கரா நானாகத்தானே இருக்க முடியும். என் பிள்ளை, ஏனோ சில காலமாக இந்த அம்மாவிடத்திலிருந்து சற்று தூரமாக விலகி நிற்கின்றாய். அது ஏன் என்று உன் தாயானவள் எனக்கும் சரியாக புரியவில்லை. என் பிள்ளையே, நான் என்றுமே அதே அன்போடுதான் உன்னை தேடி வருகின்றேன். நீயும் என் மீது கொண்ட அன்பு உண்மையாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக என்னை தேடி வர வேண்டும். உன்னோடு பேசிவிடத்தானே இந்த தாயானவள் துடிக்கின்றேன். உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை வெளியே எடுத்து விடத்தானே நான் முயற்சி செய்கின்றேன். என்னுடைய முயற்சியில் நான் வெற்றி பெற வேண்டும். அதனால் என் பிள்ளை, நீ செய்கின்ற எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள். எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை வெகு விரைவாகவே என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல இல்லாமல் இனி வரப்போகின்ற நாட்களை என் குழந்தை நீ சந்தோஷமாக அனுபவிக்க தொடங்கு. உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற இந்த நேரம், உனக்கு நான் தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை என்று இவை எல்லாமுமே உனக்கான மன நிறைவை நிச்சயமாக தரத்தான் போகின்றது. எப்பொழுது உனக்கு கஷ்டம் வந்து விட்டது என்று சொல்லி புலம்பினாயோ அப்பொழுதே இந்த அம்மாவை மறந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம். கஷ்டங்கள் அல்ல, எனக்கு ஒரு சவால் வந்திருக்கிறது என்றல்லவா நீ சொல்லி இருக்க வேண்டும். என் முன்னால் நீ அப்படி சொல்லி இருந்தால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் உனக்கானதை ஓடோடி வந்து செய்திருப்பேன். நீ கஷ்டம் வந்து விட்டது என்று வேதனைப்பட்டால் அம்மாவிற்கு என்ன தோன்றும்? என் பிள்ளைக்கு தன் மீது நம்பிக்கை
குறைந்து விட்டது என்றல்லவா தோன்றும். நான் தினமும் உனக்குள் உன்னுடைய தன்னம்பிக்கையை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் எந்த காலகட்டத்திலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.